ஒன்றிய மானங்கட்ட மோடி அரசை கண்டித்து நாளைக்கு தமிழ்நாடு முழுதுமே மாவட்ட தலைநகரங்களில் திமுக கூட்டணி கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம். எதுக்குன்னா, ஏன்னா எப்பயுமே தமிழ்நாட்டுக்கான நிதியை இந்த ஒன்றிய அரசு ஒதுக்காது. ஏன்னா எப்பயுமே தமிழ்நாட்டை வஞ்சிக்க தான் மாற்றாந்தாய் மாதிரி தான் பார்க்கும். மாற்றாந்தாய் பிள்ளை பத்த பிள்ளை மாதிரி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஆனால் தேர்தல் டயத்தில் ஓட்டு கேட்டு மொத்தம் வருவாங்க. அதனால் இந்த ட்ரிப்பு தேர்தலுக்காண்டியாவது இந்த அடிமை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி எதையாவது தேர்தலுக்காண்டி நாங்கள் பாருங்கள் தமிழ்நாடு இதுவரை நிதி ஒதுக்கலன்னு சொல்லுவாங்க, அந்த ஒதுக்கியிருக்கோம் பாருங்கன்னு சொல்லி காரணம் காட்டுறக்காண்டியாவது ஒதுக்குவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இந்த டைமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சுழியம்தான் ஒன்றிய பட்ஜெட்டில். அப்படின்னும் போது நீ மானங்கட்ட பயிலாக இதுக்கு ஓட்டு கேட்டு மொத்தம் இதுக்கு வரிய அந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை அதையும் ஒழிக்கிறதுக்குள்ள பேரை மாற்றி அடுத்த திட்டத்தை முடக்கணும். இன்னும் இப்போ ஊடால அமெரிக்காட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கான். விவசாயிகளை பாதிக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அமெரிக்காவில் போட்டு வச்சுருக்கான். அப்போ ஒவ்வொரு இதுகள்லையுமே விவசாயிகள் விவசாயம் பண்ணி பிழைக்கக்கூடாது, 100 நாள் வேலைக்கு போய் கஞ்சி குடிக்கக்கூடாது, ஒன்றுக்கு அதை எப்படியே தப்பி தவறி போன விட்டு வேலை பார்த்த சம்பளத்தையும் கொடுக்காம அதுக்கும் போராட்டம் தான் பண்ணோம். ஒன்றுக்கும் போராட்டம் தான் பண்ணுறோம். ஆனால் இவங்க ஓட்டு கேட்ட மாத்திரம் வருவாங்க மானங்கட்ட பயிலுக. அந்த மானங்கட்ட சங்கி கூட்டங்களுக்கு இந்த தற்கொலைகள் வாயை திறந்து எதாவது பேசுதா? இதாக பேசியிருக்காரா? அந்த திமுக கண்டித்து மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு கட்சி ஆரம்பித்து 6 மாதத்தில் ஒரு 10க்கும் மேற்பட்ட அறிக்கை மாத்திரம் விட்டு ட்விட்டரில் பண்ணுறாரு. இந்த ஒன்றிய அரசை கண்டித்து இந்த மானங்கட்ட மோடியை கண்டித்து தற்கொலை விஜய் எதையாவது பேசுகிறாப்புலையா? பேச மாட்டாப்புல. இந்த சங்கி சீமான் இதை பற்றி எதாவது பேசுவாரா? பேசவே மாட்டார். அப்போ நீங்களாம் இதெல்லாம் பற்றி பேச மாட்டீங்க, ஆனால் ஓட்டு கேட்க மாத்திரம் வருவீங்க. நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவரை பொறுத்தவரை மக்களுக்கான திட்டங்களை பார்த்து செய்கிறாரு, நிதியே ஒதுக்கலைன்னாலும். அப்படின்னு ஒன்றுக்கு நீ வரும்போது நாங்கள் கட்டுற வரிப்பணத்தில் ஒதுக்கக்கூடிய நிதியவே நீ ஒதுக்க மாட்டேன். ஜிஎஸ்டி வாங்கிக்கிட்டு அதை வரிப்பணத்தை வாங்கிட்டு ஒதுக்க மாட்டேன். பொதுவாக எல்லா மாநிலத்துக்கும் அந்த வரியை வாங்கிக்கிட்டு ஒதுக்குற நிதியும் ஒதுக்க மாட்டேன். அப்போ ஓட்டு கேட்டு மாத்திரம் எதுக்கு வர? நாங்கள் ஒன்றுக்கும் உன்னை கண்டித்து போராட்டம் பண்ணணுமா? இந்த ட்ரிப் 2026 தமிழக மக்களே உங்கள் மேலே காரி துப்புறாள் இல்லைன்னு மாத்திரம் பாருங்கள். காரி துப்பி சாணியை கரைச்சி ஊற்றி எங்கனே அடிக்கிறாளா இல்லைன்னு பாருங்கள். நான் மானங்கட்ட பயிலடா ஓட்டு கேட்டு மாத்திரம் வரணும். எங்களுக்கு தமிழக மக்களுக்கான நிதியை ஒதுக்க மாட்டேன், நாசகர திட்டங்களை கொண்டு வரதுக்குள்ள முயற்சிகள் எடுப்பேன், ஆனால் ஓட்டு மாத்திரம் கேட்டு வருவீங்களா? இந்த அடிமை கூட்டங்கள் வாயை பொத்திக்கிட்டு இருக்குங்க கூட. வன்மையாக கண்டிக்கிறோம்.